இந்த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ் ரொம்ப லவுடாவெல்லாம் இருக்காது, கிராண்ட் கெஷர்ஸாகவும் இருக்காது, ட்ராமாட்டிக்கான ப்ராமிஸாகவும் இருக்காது. ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ்வே கன்சிட்ரேஷன் தான். அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யறதுக்கு முன்னாடியோ இல்லை முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியோ நான் இந்த விஷயத்தை பண்ணினேன்னா அது அவளுக்கு எப்படி ஃபீல் ஆகு அப்படின்னு முன்னாடியே யோசனை பண்ணுறது. சின்ன சின்ன விஷயத்த நோட்டீஸ் பண்ணுவாங்க, எந்த டோனில் சொல்லணும்னு யோசனை பண்ணுவாங்க, அவியலுக்கு வேண்டியதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணுவாங்க. இதெல்லாம் இந்த கன்சிடரேஷனுங்கிறது அவியலுக்கு இன்கன்வீனியன்ஸாக இருந்தாங்க கூட நம்மளுக்கு எது மேட்டர்ஸ் மோஸ்ட் அப்படின்னு யோசனை பண்ணி பண்ணுறது. ஈவன் when no one is watching, even when they have no benefits out of it. கம்ஃபர்ட்டை விட்டுட்டு ஹானஸ்டியை சூஸ் பண்ணுவாங்க, ஈகோவை விட்டுட்டு ரெஸ்பெக்டை சூஸ் பண்ணுவாங்க, இம்பல்சிவாக அந்த நேரத்தில் வர தாட்ஸ் எல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு அவேராக இருப்பாங்க. உண்மையிலுமே உங்களை கேர் பண்ணுறவீகோ அவளுக்கு வேண்டி மட்டும் யோசனை பண்ணாமல் உங்கள் ஃபீலிங்ஸை, உங்கள் லிமிட்ஸை, உங்கள் பீஸன்னு எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணுவாங்க. அது எப்பேற்பட்ட பாண்டிங்காக இருந்தாலுமே அவங்க வெறும் வாய் வார்த்தையில் சொல்கிறதெல்லாம் ஒரு அளவே அல்ல. உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கங்கிறத அளவு. உங்களை கன்சிடர் பண்ணுற லவ் உங்களை கன்ஃபியூஸே பண்ணாது, உங்களை இன்விசிபிளாக ஃபீல் பண்ணவே வைக்காது, உங்களை ஹர்ட்டே பண்ணாது. உங்களை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி எடுக்கிற டெசிஷன்ஸ்லாம் உங்களை எவ்வளோ கன்சிடர் பண்ணுறாங்கோ அப்படிங்கிறது நீங்கள் கவனிச்சிங்கனாலே அவி உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறாங்கங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதுதான் ரியல் ஸ்டாண்டர்டு, அதுதான் நீங்கள் தேட வேண்டிய ப்ரூஃபு. இல்லை?